இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பெண்களை இழிவுபடுத்தி பெண்களை தவறாக சித்தரிக்கின்ற ஒழுக்கக்கேடான கலிசடைகளை ஆதரிப்பதற்கென்று தமிழ்நாட்டிலே 2 கட்சிகள் இருக்கிறது. ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்றைக்கு அதிமுகவும் அவர்களோடு சேர்ந்திருக்கிறது. இவற்றை பற்றித்தான் இந்த காணொலியில் இன்று சற்று விரிவாக காண இருக்கிறோம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட சௌமியா அன்புமணி அவர்கள் கையிலே மாம்பழத்தை வைத்துக்கொண்டு மாம்பழம் சின்னத்திற்கு ஓட்டு கேட்ட அந்த புகைப்படம் வந்ததை வைத்து அதை பற்றி மிகவும் மோசமாக, தாறுமாறாக, தவறாக காடையாம்பட்டி ஒன்றியத்தை சார்ந்த ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காடையாம்பட்டி ஒன்றியத்தை சார்ந்த பறையர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் மிகவும் மோசமான ஒரு விமர்சனத்தை சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டிருந்தார். அதை பார்த்துவிட்டு வெகுண்டெழுந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், சேலம் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் மாணிக்கம், இவர்களோடு ஒன்றாக இணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும், பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் காடையாம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து சௌமியா அன்புமணி அவர்களை தவறாக சித்தரித்த அந்த பறையர் சமூகத்தை சார்ந்த இளைஞரை நாளை காலைக்குள் கைது செய்யவில்லை என்றால், அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் காவல் நிலையத்தின் முன்னால் மறியல் செய்வோம் என்று அறிவித்ததற்கு பிறகு இரவோடு இரவாக கோயம்புத்தூரில் பதுங்கி இருந்த அந்த பறையர் சமூகத்தை சார்ந்த இளைஞரை கைது செய்து கொண்டு வந்து நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்துவதற்கு தயாரான பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதிமுகவை சார்ந்தவர்களும் அந்த பெண்களை மோசமாக சித்தரித்த அந்த பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதரவாக காவல் நிலையத்தை முற்றுகையிட வந்திருக்கிறார்கள். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. இந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டது. இதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவுடன் தான் கூட்டணி வைத்து போட்டியிட்டார்கள். சௌமியா அன்புமணி அவர்களை பற்றியும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றியும் தவறாக சமூக வலைதள பக்கங்களில் செய்தி வெளியிட்ட அந்த பறையர் சமூகத்தை சார்ந்தவர் அதிமுகவை சார்ந்தவர். அவர் அதிமுக கட்சியை சார்ந்தவர். அப்படி என்றால் அதிமுக கட்சி எப்படி அவருடைய கட்சியிலே இருக்கின்ற இளைஞர்களை கட்டமைத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். நேற்றுதான் ஒரு தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. பெண்களை கூட்டி கொடுத்த, மாணவிகளை கூட்டி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்த நிர்மலா தேவி என்கின்ற பேராசிரியை குற்றவாளி என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அது நடந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே நடந்த பொழுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். 2018 மே மாதம் தான் அந்த நிர்மலா தேவியுடைய பெண்களை, மாணவிகளை கூட்டி கொடுப்பதற்காக அவர் பேசிய அந்த ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பறையர் சமூகத்தை சார்ந்தவர், காடையாம்பட்டியை சார்ந்தவர், அதிமுகவை சார்ந்தவர். ஆனால் திமுகவோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதிமுகவும் ஒன்றாகிவிட்டது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதிமுகவிற்கும் ரகசிய உடன்பாடு இருக்கிறது. அந்த ரகசிய உடன்பாட்டின் அடிப்படையில் தான் சிதம்பரம் தொகுதியிலேயே திருமாவளவன் வெல்வதற்கான அத்தனை உள்ளடி வேலைகளையும் அதிமுகவும் செய்தது. ஆகவேதான் கடந்த இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு கூட்டணி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வரவை எதிர்பார்த்து எடப்பாடி பழனிசாமி காத்திருந்தார். இப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து 2026 வரவிருக்கின்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அழைத்து வந்து கூட்டணி வைத்து போட்டியிட மாட்டோமே என்று அதிமுக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அதிமுகவை சார்ந்தவர், பறையர் சமூகத்தை சார்ந்தவர் பெண்களை பற்றி தவறாக சமூக வலைதளங்களிலே சித்தரித்த அந்த நிகழ்ச்சியை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி காவல் நிலையத்திலே புகார் கொடுத்தால், பெண்களை தவறாக சித்தரிக்கின்ற கலிசடைகளுக்கும் இந்த நாட்டிலே ஆதரவு கொடுப்பதற்கு அதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் காவல் நிலையத்தில் போய் அந்த கலிசடைக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 2 கட்சிகள் எவ்வளவு மோசமான கட்சிகள் என்பதை பற்றி மக்கள் இனியாவது புரிந்து கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.